ஹாய் கேஸ், வெல்கம் மை சேனல் சார்வர்தன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்கின் கேர் நம்ம ஏன் பண்ணணும், ஸ்கின் கேர் எதுக்கு பண்ணுறாங்க, ஸ்கின் கேர் யார் பண்ணணும்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக பசங்க தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க மட்டும் தான் ஸ்கின் கேர் பண்ணுறாங்க, பசங்க பண்ணுறதில்ல. பசங்க எதுக்கு பண்ணணும், நம்மளாம் ரக்கடான பிளான்னு ஒன்றுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்கின் கேர் நம்ம எல்லாருமே பண்ணணும், கம்பல்சரியாக பண்ணணும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 ஸ்டெப்பு தாங்க. 4 ஸ்கின் கேர் தான். நீங்கள் நல்லா க்ளீனாக கேட்டுக்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். பை மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ப்ரோ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு மொத்தம் 4 டைப் ஸ்கின் தான். ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயில் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின். இந்த 4 ஸ்கின்னு தாங்க. முதல்ல உங்கள் ஸ்கின்னை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸ்கின்னை கண்டுபிடிச்சி உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் போடும்போது கன்ஃபார்மாக சின்ன சின்ன கட்டிகள் எல்லாமே வர சொல்லினாங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து எதுவுமே போடாமல் டக்குன்னு போடும்போது மைல்டாக அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு காட்ட தான் செய்யும். நீங்கள் அதை கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணால் செட்டில் ஆகிடும். ஓகே? அண்ட் ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணிக்கோ. 2வது சீரம், 3வது மாய்ஸ்சரைசர், 4வது சன்ஸ்க்ரீன். சைட்டுங்க அவ்வளோதாங்க உங்கள் லைஃப் டைம் ஸ்கின் கேர். நீங்கள் அதுக்கு மேலே போகணும்னு போய்க்கலாம். ஏன்டா வந்து ஸ்கின் கேரை பற்றி சொல்கிறேன்னு பிளாப்லாம் வந்து கத்தாதீங்கடா. கொத்தனை மூஞ்சி மாதிரி தான் இருக்கும் என் மூஞ்சி பார்க்கறது. பிகாஸ் நான் சின்ன வயசில் வந்து பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் அந்த அளவுக்கு என் ஸ்கின்னை வச்சு நான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ அதனால் அது காலங்கள் கடந்த அப்புறம் தான் எனக்கு வந்து அதோட அருமை தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பிம்பிள்ஸ் வந்தால் கில்லாதீங்க, அது வந்த போலே போகிற மாதிரி விட்டுருங்க. ஓகேங்களா? அதிகமாக உங்கள் ஃபேஸில் வந்து கை வைக்காமல் பார்த்துக்கணும் நீங்கள். ஓகே? தென் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஆரம்பிக்கலாம்ல குழந்தைங்களா? இந்த பிக் பாஸ் பார்த்து நான் கெட்டு போய்ட்டு இந்த பார்வை இருக்கால. சரி, ஓகே விடுங்க, அவளை பற்றி நம்மளுக்கு எதுக்கு பேச்சு. நம்ம வந்த கான்செப்டை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் வந்து தலைவர் தான். இவர் இருக்கார்ல, லுக் அட் திஸ். உங்களுக்கு காட்ட முடியும்னு நினைக்கிறேன். லுக் அட் திஸ். நான் நிறைய ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து என் ஃபேஸுக்கு பக்கவாக செட்டில் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு எந்த ஃபேஸ் வாஷ் போட்டாலும் அடுத்த செகண்டே எனக்கு கட்டி வந்துடும். ஸோ அதனால் நான் ரேண்டமாக ஃபேஸ் வாஷ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இந்த வாட்டி இது எனக்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு. இட்ஸ் நைஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின். என் டைப்புக்கு நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பில்கிரிமோட நயாசினமைட் 10%. திஸ் ஒன் தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப போட்டு பரன்னு தேய்க்கக்கூடாது. ஓகேவா? பறக்காவட்டி மாதிரி தேய்க்கக்கூடாது. மயில் தான் ஜென்டலாக டேப் பண்ணிக்கணும். நான் ஏன் உங்களை டேப் பண்ண சொல்கிறேன்னா, டேப் பண்ணும்போது உங்களோட பெஸ்ட் சர்க்குலேஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அடுத்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் கேப் போட்டுக்கணும். ஏன்னா உங்கள் ஃபேஸில் வந்து மர்ஜ் ஆகணும். அது ஆக்சுவலி மர்ஜ் ஆகாமல் நீங்கள் பறக்கா வெட்டி மேலே போட்டுனே இருந்தீங்கன்னா யூஸ் லேது ப்ரோ. புரியுதா? அதனால் ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட அளவு டைம் கொடுத்துட்டு பொறுமையாக உங்களோட ஸ்கின் கேரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபாக்ஸ்டைல் வந்து ஆயில் பேலன்சிங் மாய்ஸ்சரைசர். இது உண்மையிலே நல்லா இருக்குங்க. நான் எனக்கு ஒருத்தி ரெக்கமெண்ட் பண்ணால் அவளால் தான் அது வாங்கினேன். பட் உண்மையிலே நல்லாயிருக்கு. இது நீங்கள் மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு, இன்னொரு விஷயம், நிறைய பேர் ஃபேஸுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபேஸுக்கும் சேர்த்து கழுத்துக்கும் சேர்த்து கவர் பண்ணிக்கணும். ஓகே, மாய்ஸ்சரைசர் வேலை முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும். 2வது வந்து சீரம், 3வது வந்து சீரமை லாக் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரைசர். தென் ஃபைனலி இந்த தலை தான் எல்லாத்துக்கும் கவரப் பண்ணுற ஆள் யாருன்னா சன்ஸ்க்ரீன். இவர் இல்லாமல் நீங்கள் வெளியே போனீங்கன்னா நீங்கள் போட்ட ப்ராடக்ட் ஃபுல்லாக அம்பேல் வேஸ்ட். 10 பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லை ப்ரோ, அப்படி ஆகிடுச்சு. அதனால் ஃபாக்ஸ்டைல் 70 SPF நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்சு சன்ஸ்க்ரீன்லேயே இதுதான் கொஞ்சம் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட ப்ரோ. இது MRP 500 வருதுன்னு நினைக்கிறேன். பட் நான் 500 கொடுத்துலாம் வாங்கலை, கொஞ்சம் கம்மி தான். 416 சம்திங் தான் வாங்கினேன். சன்ஸ்க்ரீன் போடும்போது வந்து லைட்டாக புள்ளியாக வச்சு முடிச்சுடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த 2 ஃபிங்கரில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எந்த சன்ஸ்க்ரீனும் சரி, இந்த 2 ஃபிங்கர் ஃபுல்லாக வந்தால் தான். என்னப்பா அவ்வளோ சன்ஸ்க்ரீன் போடணுமான்னு கேட்டால், ஆமாயா போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரியா? 2 ஃபிங்கர்ஸ் அப்ளை பண்ணிட்டு மைல்டாக மசாஜ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு. இது கொஞ்சம் கஷ்டம். என்ன ரீசன்னா, மற்ற இடம் பட்டு மர்ஜ் ஆகிடும். சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் மர்ஜ் ஆகாது. அதனால் நீங்கள் இது கொஞ்சம் மைல்டாக தடவி கொடுத்துட்டே இருக்கணும் ஃபேஸில்.
மர்ஜ் ஆகிற வரைக்கும் அவ்வளோதான். ஃபுல்லாக மர்ஜ் ஆகிடுச்சா, முடிஞ்சது. நீங்கள் எப்போயுமே சரி சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே டபக்குன்னு வெளியே போயிடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சுட்டு தலையில் பக்குன்னு போய் வெயில் நின்றுவார். அப்படிலாம் பண்ணக்கூடாது ப்ரோ. முடித்த உடனே நீங்கள் 10 to 15 நிமிஷம் இல்லை அதிகமாக 20 நிமிஷம் முன்னாடி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி 15 நிமிஷம் அப்புறம் தான் நீங்கள் வந்து வெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி வெயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் போட்டது சல்லி பைசா கூட உதவாது, புரியுதா? அதனால் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே போங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பவுட்ரோ இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டுக்கலாம். ஸோ நான் லைட்டாக நான் வந்து பவுட்ரு போட்டுக்கிறேன். உனக்கு ஏற்ற பவுட்ரு வந்து பான்ஸ் பவுட்ரு இதுதான் வேறு இல்லை. ஸோ இதை கொஞ்சம் மைல்டாக எடுத்தாலே போதும். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டு மாங்கன்னு அப்ளை பண்ண அவசியமே கிடையாது ப்ரோ. இது நம்ம அப்படியே மர்ஜ் பண்ணிட்டா அண்ட் உங்களோட ஸ்கின் கேர் இஸ் ஓவர். அவ்வளோதாங்க ஸ்கின் கேர். இதில் பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவ்வளோதான். இதை நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ணவும் வேண்டாம். இது வந்து மார்னிங் ஸ்கின் கேர், நைட் ஸ்கின் கேர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். ஐ வில் see you next vlog. பாய். வரட்டா? என்ன கழுவி ஊற்ற போகிறானுங்களோ.